வானவில் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். சுக்லாம் பரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வ விக்னோபசாந்தயே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. இன்று நாள் செவ்வாய்க்கிழமை, சோபகிருது வருடம் பங்குனி மாதம் 27வது நாள். ஆங்கில தேதிப்படி என்று பார்க்கும்பொழுது இன்று 9வது நாள், ஏப்ரல் மாதம் 2024. இன்று காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை நல்ல நேரம். பின்பு மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை நல்ல நேரம். இன்று காலை அதாவது 9 மணி முதல் 10:30 மணி வரை யமகண்டம். இன்று மதியம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை ராகு காலம். இன்று யாருக்கு சந்திராசிரமம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் பொழுது இன்று சிம்ம ராசி மகம் நட்சத்திரக்காரர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய தினத்தில் உள்ள கிரக நிலைகளை பார்க்கலாங்க. மேஷ ராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கின்றார். கன்னியில் கேது பகவான் சஞ்சரிக்கின்றார். மீனத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார். சூரியன், புதன், இந்த கிரகங்கள், சுக்கிர பகவான், இந்த 4 கிரகங்களும் மீனத்தில் சஞ்சரிக்கின்றார்கள். கும்பத்தில் செவ்வாய் மற்றும் சனி பகவான் சஞ்சரிக்கின்றார்கள். இன்று சந்திரன் ரேவதி நட்சத்திரம், அதாவது மீன ராசியில் உள்ள ரேவதி நட்சத்திரம், மேஷ ராசியில் உள்ள அஸ்வினி நட்சத்திரத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். வாங்க ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்தில் தொடர்ந்து கூடிக்கொண்டிருக்கின்றார். இன்று உங்களுக்கு சிக்கன நடவடிக்கை மிக அவசியம். காரணம், உங்களுக்கு இன்று விரயங்கள் அதிகமாக நிகழப்போகிறது. அதாவது செலவினங்களுக்கு அதிகமான வழிகள் உண்டு. இன்றைய தினம் தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் அவர் விரயஸ்தானத்திலும் இருப்பதால் கணவன் மனைவி இருவருக்குள் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். மிகவும் கவனம் தேவை. கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்கள், நல்லதே நடக்கும். இன்றைய தினம் அதாவது குறிப்பாக பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. அவர்களுடைய நடவடிக்கையை கொஞ்சம் உற்று நோக்குவது நல்லது. இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவான் அவர் லாபஸ்தானத்தில் உச்சம் பெறுகின்றார். இன்று சந்திரனும் லாபஸ்தானத்தில் சுக்கிரனுடன் இணைந்து கொண்டிருக்கின்றார். இதனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மாலை நேரத்திற்கு மேல் எந்த ஒரு சுப காரியங்களையும் நீங்கள் செய்து விடாதீர்கள். இன்று மாலை நேரத்திற்குள் ஏதாவது ஒரு முதலீடுகள் செய்வதோ, முக்கியமான நபரை சென்று பார்ப்பதோ, அல்லது இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுவது, இவ்வாறான விஷயங்கள், முக்கியமான எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இன்று நீங்கள் ஆட்கொள்ளுங்கள், நல்லதே நடக்கும். இன்றைய தினம் நீங்கள் அதாவது குறிப்பாக பயணங்கள் மேற்கொள்ளும் போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவான் அவர் நீச்சம் பெற்றிருந்தாலும் இன்று புதன் சூரியன் புதாத்திய யோகத்துடன் இருக்கின்றார் மற்றும் புத சுக்கிர யோகத்துடனும் பிரவேசிக்கின்றார். இன்று அருமையான ஒரு காம்பினேஷனில் புதன் பகவான் சஞ்சரிப்பதால் நிச்சயமாக தங்களுடைய தொழில் நல்ல ஒரு மேன்மை உண்டாகும். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரனுடைய நிலையம் மிக அருமையாக உள்ளார். ஆதலால் உங்களுக்கு கவலை வேண்டாம். புதிய உறவுகள் கிடைக்கும், புதிய நட்புகள் உண்டாகும். அவர்கள் வழியாக தங்களுக்கு பிரபலங்களினுடைய அறிமுகமும் உண்டாகும். இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் சந்திர பகவான் மிக அருமையாகவே இருக்கின்றார். அதாவது இன்று சந்திரனுடைய நிலை பாக்கியஸ்தானத்தில் உள்ளதாலும் தந்தை வழி சொத்துக்கள் மற்றும் தந்தை வழியால் தங்களுக்கு, அதாவது தந்தையாலும் தங்களுக்கு நல்ல ஒரு
நன்மைகளும் லாபங்களும் உண்டாகும். ஒரு சிலருடைய தந்தை தங்களுக்கு தேவையானவற்றை வாங்கி கொடுக்கக்கூடிய சூழல் உண்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இன்று பிள்ளைகளாலும் தந்தைக்கும் சந்தோஷங்கள் நிச்சயமாக நிகழும். இன்றைய தினத்தில் குறிப்பாக மார்க்கெட்டிங் பிரிவினர்களுக்கு அதிகமான ஆர்டர்கள் கிடைக்கும். வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. அதாவது இன்று சிம்மராசி மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராசிரமம். பொதுவாகவே சந்திராசிரமம் என்றாலே புதிய செயல்களில் ஈடுபடுதல், புதிய காரியங்களை துவங்குதல், பயணங்கள் மேற்கொள்வதல், இவ்வாறான விஷயங்களை தவிர்ப்பது மிக நல்லது. அதுவும் குறிப்பாக தம்பதிகளிடையே அல்லது தந்தையாரோ தாயாரிடமோ வாக்குவாதங்கள் நிகழும். ஆதலால் கூடுமான வரை பார்த்திங்கன்னா வாக்குவாதத்தை கொஞ்சம் குறைவாக வச்சுக்கிறது நல்லதுங்க. அதாவது முடிஞ்ச வரைக்கும் அமைதியாக சென்றால் பல துன்பங்களிலிருந்து நீங்கள் நீங்க முடியும். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். கன்னி ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் சம சப்தம ஸ்தானத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்களுடன் இன்று சஞ்சரிப்பதால் ரொம்ப ஒரு நட்பு வழியாக வரக்கூடிய இந்த உல்லாச பயணங்கள் மேற்கொள்ளுதல் மற்றும் அதாவது கோவில் குளங்களுக்கு சென்று வருதல், சிவன் கோவிலுக்கு சென்று வருதல், இவ்வாறான விஷயங்கள் எல்லாமே இன்று நிகழும். இன்றைய தினத்தில் அதாவது வியாபாரிகளுக்கு அதிகமான விற்பனைகள் உண்டாகி நல்லதொரு லாபத்தினை ஈட்டுவீர்கள். இன்றைய தினம் அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும், அதாவது அந்த காரியத்தை செய்யலாமா வேண்டாமா என்று நமக்கு இன்று தோதுவா என்றெல்லாம் பார்த்துவிட்டு செய்யுங்கள். நிச்சயம் நல்லதே நடக்கும். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவான் உச்சம் பெறுகின்றார் 6வது இடத்தில். உபஜயஸ்தானத்தில் சுக்கிர பகவான் உச்சம் பெறுவதால் உங்களுடைய பேச்சில் நல்ல ஒரு பொலிவு கிடைக்கும். அதாவது அந்த ஒரு வாக்கு பலிதம் மற்றும் உங்களுடைய பேச்சினால் ஒரு கவர்தல், இவ்வாறான விஷயங்கள் எல்லாமே துலாம் ராசி அன்பர்களுக்கு நிகழுங்க. இன்றைய தினத்தில் உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் அவர் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் உபஜயஸ்தானத்தில், அதாவது ரொம்ப அருமையாகவே இருக்காருங்க. ஸோ இடம் மனை சம்பந்தப்பட்ட காரியங்கள் தங்களுக்கு லாபத்தை தருங்க. வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் சுகஸ்தானத்தில் சனி பகவானுடன் இணைந்துள்ளார். பொதுவாகவே சனி கொடுத்தால் யார் தடுப்பார் என்பது அனைவருக்கும் தெரியும். அதனால் இந்த கொடுக்கக்கூடிய ஒரு சனியை நிச்சயமாக அழகான விதத்தில் நேர்மையாக உண்மையாக உழைப்பால் நீங்கள் இருந்தீர்கள் என்றால் நிச்சயமாக நல்லதே நடக்குங்க. உங்களுடைய அதாவது நீண்ட தூர பயணங்கள் சிறு சிறு தாமதமாகலாம். இருப்பினும் நீங்கள் அதுக்குண்டான கொஞ்சம் சற்று கால தாமதம் ஆனாலும் அதனை மேற்கொண்டு முடித்து விடுவீர்கள். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானத்திலும் மற்றும் பஞ்சமஸ்தானத்திலும் சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். இதனால் என்ன மாதிரியான விஷயங்கள் நிகழும் என்று பார்க்கும்பொழுது, இந்த ஏஜென்சிஸ் லைனில் இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு லாபத்தினை எட்டக்கூடிய ஒரு சூழல் உண்டாகும். இன்றைய தினத்தில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சியும் பெறுவதால் நிச்சயமாக தங்களுடைய இலக்குகளை எட்டக்கூடிய ஒரு சூழல் உண்டாகுங்க. இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் சனி பகவான் தனஸ்தானத்தில் ஆட்சி பெறுவது மிக சிறப்பு. தங்களுடைய ஒவ்வொரு முயற்சிகளும் வெற்றியை தரக்கூடிய ஒரு நிலை இன்று உண்டாகும்.
இன்று சந்திரன் குறுகிய தூர பயணங்கள் மேற்கொள்வதற்கு சாத்தியமாக இருக்கின்றார். இன்றைய தினத்தில் உங்களுடைய பஞ்சமஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சுக்கிர பகவானும் மிக அருமையாகவே வீற்றிருக்கின்றார். அதாவது என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, சகோதர சகோதரி வழியாகவும் நல்ல விஷயம் நடக்கலாம். உங்களுடைய பிள்ளைகளால் நல்ல ஒரு ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் காண முடியும், அல்லது பிள்ளைகளுடைய முன்னேற்றத்தை காண முடியுங்க. இவ்வாறு பல்வேறு விதங்களிலும் இன்று சாதகமாக அமைவதால் இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் சனி பகவான் அவர் ஆட்சி புரிகின்றார். உங்களுடைய தனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் அவர் உபஜயஸ்தானத்தில் விட்டிருப்பது மிக சிறப்பு. உங்களுடைய அஷ்டமஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவானும் அதாவது தனஸ்தானத்தில் வீட்டிருப்பதால் நிச்சயமாக கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தடை தாமதங்கள் உண்டாகலாம். ஆதலால் தயவு செய்து கொஞ்சம் லீகலாக சட்டப்படி எல்லாமே பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். நீங்கள் அந்த குறுக்கு வழியோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் முயற்சி செய்தீர்கள் என்றாலே உங்களுடைய காரியங்கள் தோல்வியுறுங்க. இன்றைய தினத்தில் தாயாருடைய உடல்நலத்தை பேணி காப்பது நல்லது. இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் குரு பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சஞ்சரிப்பது மிக விசேஷம். இன்று உங்களுடைய சுய முயற்சிகளால் பல வித அதாவது ஒரு தொழில் துவங்குவதோ அல்லது வந்து புதிய விஷயங்களை நீங்கள் ஆரம்பிப்பதற்கு இன்று ஏதுவான ஒரு காலகட்டமாக உள்ளது. ரியல் எஸ்டேட், கல், மணல், சிமெண்ட் இந்த மாதிரி விஷயத்தில் செய்யக்கூடிய வேலைகள் செய்யக்கூடியவர்களுக்கு அது கொத்தனாராக இருக்கட்டும் அல்லது பில்டராக இருந்தாலும் சரி, அல்லது இந்த துறைகளுக்கெல்லாம் தொழில் செய்யக்கூடிய ஒரு நபராக இருந்தால் நிச்சயமாக தங்களுக்கு மேன்மை நிகழும். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.